ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு இறைவனை ஒரு புதுமைகளின் இறைவனாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. Our God is a God of the impossible. எது இந்த உலகத்திலே நடக்க முடியாது என்று மனிதர் நினைக்கின்றாரோ அதை நடக்க வைக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆகவே இந்த நாளிலே பல்வேறு விதமான தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் சிறப்பாக இன்றைய பீடத்தை கொண்டு வருவோம். சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளை செல்வங்களுக்காக அல்லும் பகலும் செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே இறைவனிடம் சமர்ப்பித்து இறைவன் அவருடைய செபங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாகும் அது மாட்சியின் பேரொழிய உலகுக்கு வெளிப்படுத்த திருவிழமானீரே. அதனால் மனிதர் ஆன இவ்வேத்தகு மறைபொருளை முழுமையாக நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 2-7, 24-25 வரை. அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய்.
ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அரும் சின்னமே, உம்மை மீட்கெழுந்தருளும், தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபேத்து. அவர்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ற குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபேத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபொழுது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுகளுக்கேற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்கு சென்று சூவம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்ட பொழுது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூவம் காட்டுகின்ற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கமாய் நின்று அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரியா அச்சமுட்டு கலங்கினார். வானூர் அவரை நோக்கி, சக்கரியா, அஞ்சாதீர், உம்முடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபேத்து ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு ஜோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவருடைய பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறெந்த மதுவோ அருந்த மாட்டார்.
தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய் ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயேல் மக்கள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன்னே செல்வார். தந்தையரும் மக்களும் உளமொத்து போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். சக்கரியா வானதுரிடம், இது நடைபெறும் என எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதுர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேறவிருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. அதனால் அவை நிறைவேறும் என்று நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் சக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாத்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபொழுது அவரிடம் பேச முடியாமல் இருந்தார். அதனால் அவர் திருக்கோயிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதுக்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள்கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தொழினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பாடல் அழகான வார்த்தைகளை கொண்டுள்ளது. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தந்தையாக ஆண்டவரே, உமது வலிமைமிக்க செயல்களை எடுத்துரைப்பேன். ஏனெனில் என் இளமை முதல் நீர் கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களில் உமது செயல்களை, வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். இன்றைய 2 வாசகங்களிலும் மிக பெரும் புதுமைகளை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். பிள்ளை இல்லையே என்றிருந்த சிம்சோனின் பெற்றோர்கள் நீண்ட காலமாக மன்றாடி வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு பிள்ளை முன்னறிவிக்கப்படுகிறது. சிமியோன் என்கின்ற, சிம்சோன் என்கின்ற அந்த குழந்தையை இறைவன் கொடுக்கின்றார். இந்த நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், எலிசபெத்து சக்கரியா என்கின்ற 2 தாய் தந்தையர்களுக்கு, தம்பதிகளுக்கு இறைவன் முதிர்ந்த வயதில் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 பிள்ளைகளும் புதுமைகளாக இருக்கிறார்கள். ஆண்டவரால் செய்யப்பட்ட மிக முக்கியமான புதுமைகளாக பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த வாசகங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் வழிபடுகின்ற இறைவன் புதுமைகளின் இறைவனாக இருக்கிறார். முடியாதவற்றை முடியச் செய்கின்ற இறைவனாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்கின்ற மிக முக்கியமான ஒரு இறை வசனம் எதுவென்றால், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. எங்களுடைய இறைவன் வல்லமைகளின் இறைவன். அவர் எங்களுக்கு பாறையாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், கற்பாறையாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் வழிபடுகிறோம். ஆகவேதான் மரியன்னை பற்றி சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் மிக கடினமான வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் நிகழ முடியாத வாக்குறுதிகளாக இருந்த போதிலும்
நம்முடைய ஊனக்கண்களுக்கு அது கடினமாக இருந்த பொழுதும் மரியன்னை அது நடைபெறும் என்று நம்பினார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஏனென்றால் நம்முடைய கடவுள் எதையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவேதான் சங்கீதம் சொல்லுகிறது, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நீர் செய்த நன்மைகளை நான் சொல்லப்போனால் ஒரு நாளே போதாது என்று நாங்கள் பாடுகிறோம். ஏனென்றால் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார், நமக்குள்ளே இருக்கின்றார். ஆகவே நண்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் 2 வாசகங்கள் மிக பெரும் புதுமைகளை எங்களுக்கு தருகிறது. இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே கடவுள் மனிதனாகியதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிக பெரும் புதுமை, மிக பெரும் அதிசயம். இந்த உலகத்தை ஆளுகின்ற, அண்ட சராசரங்களை ஆளுகின்ற ஒரு இறைவன் சாதாரணமான ஒரு மாட்டு கொட்டிலில் பிறப்பது என்பது மிக பெரும் புதுமை. ஆகவேதான் நம்முடைய இறைவன் புதுமைகளின் இறைவன், நடக்க முடியாதவற்றை நடக்க வைக்கக்கூடிய இறைவன். அவரிடம் வருகின்ற அனைவருக்கும், மண்டியிட்டு வேண்டுகின்றவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்ற இறைவன். அவ்வாறான அடைக்கலங்களை சந்தித்த அந்த சங்கீத ஆசிரியரான் சொல்லுகிறார், நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமை. 5 நிமிடங்களுக்கு அல்ல, 10 நிமிடங்களுக்கு அல்ல, என்னுடைய நாளெல்லாம் நான் பேசிக்கொண்டிருப்பது உம்முடைய பெருமையை பற்றியேதான். அந்த அளவுக்கு இறைவன் பெருமைகளுடைய இறைவனாக இருக்கின்றார். சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த 2 வாசகங்களிலும் பிள்ளை பேருக்காக மன்றாடி வந்த 2 தம்பதிகளுக்கு இறைவன் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தது போல, இறைவன் இன்றைய நாளிலே எல்லா ஊர்களிலும் உலகம் முழுவதிலும் ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். ஒரு குழந்தை பிறந்ததனுடைய மகிழ்ச்சியை நாங்கள் கிறிஸ்மஸாக கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்ற பெற்றோர்களுக்கும் இறைவன் அவருடைய சுபங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் விடை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உமது தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையுடன் இறை மக்களாகிய எம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் இறைவா, இத்திருவருகை காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவத்துடனும் சமுதாய ஒற்றுமையுடனும் ஒன்றிணைந்த திரு அவையாக கிறிஸ்துவின் வருகைக்கு உம்மை தயார் செய்ய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, காலநிலை மாற்றங்களினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் அவதியுறும் மக்களை நீர் கண்ணோக்கி அவர்கள் அனைவரும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நீர்தாமே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் மனநிலையை கொண்டு பணிபுரியவும், மக்களை பிரித்தாளும் போக்கினை மாற்றி நலம் தரும் நல்லாட்சி புரியவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அதிசயங்களின் ஆண்டவரே, புதுமைகளின் ஆண்டவரே, முடியாதவற்றை செய்து முடிக்கின்ற ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் சொல்வது போல, நாளெல்லாம் நான் பேசுபவை உம்முடைய வியத்தக செயல்களே என்பது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறீர். நம்முடைய குடும்பங்களில் அதிசயங்களை செய்திருக்கிறீர். நம்முடைய திருச்சபையில் அதிசயங்களை செய்திருக்கிறீர். சிறப்பாக
இலங்கை என்கின்ற தேசத்திலே ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்து மிக பெரும் அதிசயத்தை செய்து நம்முடைய மக்களுக்கு ஓர் விடியலை கொடுத்திருக்கின்றீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த அதிசயங்கள் அற்புதங்களுக்காக கண்ணீரோடும் கம்பலையோடும் மன்றாடுகின்ற ஒவ்வொருவருடைய சபங்களுக்கும் நீர் கனிவுடன் செவி சாய்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உவந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உவந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பீடங்களுக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு வலுவற்று நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கு நிறைவரின் திருவருகள் கிறிஸ்துவை முன்னறித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வருகிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியலமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகளினத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகறிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருடாக அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் இன்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் இன்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞாலம் காத்த கலைஞன் என் தலைவன். நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்ய விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வரும். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கியர்களும், வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்களின் மீட்பரின் மாட்சிமை பிறப்பை தூய்மை பெற்ற மனத்தோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவன் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதினை பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பாய்வரிடமிருந்து எங்களை மீட்டெழும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.